அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்கம் உறவுகளே. எல்லாருமே என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்னோட உறவுகள் எல்லாமே இன்றைக்கி பாருங்கள் உறவுகளே, நான் சில்லி சிக்கன் தான் செய்கிறேன். இது ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சூப்பர்வைசர் வந்து இன்றைக்கி கொல்லைக்கு வந்து சூப்பர்வைசர் வந்திருந்தார். அவர் வந்து இந்த நம்ம நொண்டி கோழிலாம் இருக்குல்ல உறவுகளே, அந்த நொண்டி கோழியை வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி 20-30 கோழிக்கு மேலே நொண்டி கோழி, அது எல்லாமே நம்ம கணக்கில் தான் செய்கிறோம், அவங்க கணக்குன்னு எதுவுமே கிடையாது உறவுகளே. அந்த நொண்டி கோழி எல்லாமே அடித்து போட்டது. போன வாட்டி வந்து நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், கீழே தான் எல்லாத்தையும் எடுத்து கொட்டினேன். ஆனால் அவர் என்ன சொன்னார், அப்படிலாம் கொட்ட வேணாமா, நீங்கள் வேணால் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னா. கோழி வந்து இப்போ 29 நாள், ஆமாம் 28 நாள் இப்படி ஆயிடுச்சு. 28 நாள் 29 நாள் வந்துட்டு இன்னும் ஒரு 7-8 நாள் தான் வந்து நம்ம பண்ணையில் வந்து கோழி இருக்கும். அப்புறமேல எல்லாத்தையுமே அவங்க ஏற்றிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அதனால் வந்து இப்போ வந்து அந்த கோழிலாம் ஒரு இன்றைக்கி வந்து ஒரு 9 கோழி வந்து திரும்ப கால் நிறைய கோழி வந்து வளர தான் அது நொண்டினே தெரியும். ஃபஸ்ட்டில் சின்ன குஞ்சிலலாம் யாருக்குமே தெரியாது அது நொண்டி கோழியா நல்ல கோழி குஞ்சு அப்படின்னு தெரியாது. ஆனால் எல்லாமே நம்ம கணக்கில் சேர்ந்து தான் இன்றைக்கி ஒரு 4-5 கோழி இருக்கும், நல்லா பெரிய பெரிய கோழி. 1 கிலோ திட்டம் 3/4 கிலோ திட்டம் இப்படி வரும். ஒரு 5-6 கோழி வந்து அடித்து போட்டாங்க. ஒரு அடித்து போட்டார் சூப்பர்வைசர் வந்து. ஏன்னா அவங்களோட டியூட்டி அது. அந்த மாதிரி நொண்டி கோழிலாம் வந்து அடித்து போட்டால் தான் வந்து அவருக்கு மேலே உள்ள மேனேஜர் வந்து பேசுவாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடித்து போட்டார். வந்து அடிச்சுட்டா வந்து அந்த கணக்கெலாம் எல்லாமே நம்மளோட கணக்கில் தான் அது சேரும். அப்புறம் சரி அது வேஸ்ட்டாக ஏன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கொல்லையிலே உரிச்சிட்டோம். உரித்து தம்பிக்கு சிக்கன் வந்து ஒரு 3 கிலோ திட்டம் வரும் கறி, அதை எடுத்து வந்து தான் தம்பிக்கு சில்லி சிக்கன் போட்டு கொடுக்குறேன் உறவுகளே. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக என்னுடைய உறவுகள் வந்து என்னோடய வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து சில்லி சிக்கன் வந்து கண்டிப்பாக போட்டு தரேன் வாங்க உங்களுக்கு. அப்புறம் என் தம்பிக்கு போய் ஒரு 1/2 கிலோ திட்டம் அவனுக்கு போய் கொடுத்துட்டு வந்தான் கறி செஞ்சு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு நம்ம என்றைக்குமே உதவி பண்ணணும் உறவுகளே. அதான் என்னோட கேரக்டர் அப்படி தான். ஏன்னா அவள் எத்தனை நாள் என் தம்பி முன்னாடி வந்து கோழி பண்ணையில் பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டா. அதனால நான் எப்பவுமே தம்பிக்கு தருவேன். இருந்தாலும் வந்து செஞ்சு சாப்பிட்டோம். நம்ம மட்டும் சாப்பிட்டா பத்தாது, அடுத்தவங்களும் சாப்பிட்ணும். இது தம்பி வர ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கான், சரி அவனுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு தான் உறவுகளே. இதில் வந்து நான் என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இது இஞ்சி பூண்டு, அப்புறம் என்னது சில்லி பவுட்ரு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான உப்பு, அவ்வளோதான் உறவுகளே. கலர் பவுட்ரு எதுவுமே நான் சேர்க்கல. அன்றைக்கி ஏற்கனவே ஒரு வாட்டி நான் சில்லி சிக்கன் போட்டேன், கருவேப்பிலை சில்லி சிக்கன் போட்டேன். ஏன்னா அது கருவேப்பிலை வந்து இஞ்சி பூண்டு கூட அரைச்சி அது கூட சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். புதினா சில்லி சிக்கன் செய்யலாம். அப்புறம் வந்து அப்புறம் என்னது கொத்தமல்லி தழையிலையும் சில்லி சிக்கன் செய்யலாம். எல்லாமே வாசமாக இருக்கும் உறவுகளே. அது எல்லாமே உடம்புக்கு நல்லது தான் நமக்கு. இது வந்து இன்றைக்கி நான் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுட்டேன் உறவுகளே. வாங்க சாப்பிட்லாம். மத்தியானம் செம பசி. இது மத்தியானம் சாப்பிடவே இல்லை உறவுகளே. இப்போ தான் நான் கொல்லையிலேருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கறியெல்லாம் அலசி எடுத்துக்கிட்டு இப்போ கொல்லைக்கு இங்கே சாயங்காலம் ஆகிடுச்சி. தம்பி அவர் கொல்லையிலே இருந்துட்டார் எங்கள் வீட்டுக்காரரு. அதுக்கு பிறகு இப்போ நான் தம்பியை போய் ஸ்கூல்லேருந்து இட்டுட்டு வந்துட்டு இப்போ அதுக்கு பிறகு செய்கிறேன். மணி பொழுது போயிடுச்சு. மணி 6 இல்லை உறவுகளே, 5 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க. இப்போ மணி 5:45 ஆகும் இப்போ மணி. இப்போ தானே செய்கிறேன். வாங்க உறவுகளே சாப்பிட்லாம். வந்து அவ்வளோதான் உறவுகளே, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அந்த விஷயத்தை, அதான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.